முத்தாரம்மனுக்கு மாலை போட்டவங்க எல்லாருமே சிகப்பு வேஷ்டி சிகப்பு துண்டு மட்டும் தான் அணிவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அவட தனவழிக்கிறேன். நம்ம குலசையும் முத்தாரம் பற்றி யூடியூப்லையும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி அதிகமாக வீடியோ போட்டே இருக்கோம். நான் சொல்லக்கூடிய விஷயத்த மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்க. அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு முக்கியமாக புரியும். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்தாதாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ எப்போதும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம இப்போ ரீசெண்டாக ஞாயிற்றுக்கிழமை குலசையும் முத்தாரம்மனுக்கு போயிருந்தோம். எல்லாரும் நிறைய பக்தர்கள் எல்லாமே மாலை போட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, தசராக்கு இப்பவுமே மாலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மாலை போடும்போதே மண்டோடு மாலை இவ்வளோ ஒரு தண்டிக்கெலாம் போட்டுட்ருக்காங்க. மண்டோடு மாலையை போட்டது மட்டும் இல்லாமல் மண்டோடு மாலையை மறைக்கவே செய்கிறாங்க. யாரும் பார்த்தா ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு தெரியுது. அப்போ எதுக்கு அந்த மண்டோடு மாலையை போட்டுக்கிட்டு நீங்கள் மண்டோடு மாலையோட மாலையாக போடாமல் நீங்கள் வேஷம் போடும்போது இந்த காளியோட வேஷத்தை போடும்போது மண்டோடு மாலை எத்தனை நாளும் போட்டுக்கலாம். அது யாருக்கு சொன்னாலும் அது தெரியவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ புதுசாக கற்றுக்கிட்டு வராங்க. என்னென்னா, கருங்காலி போகிறவர் கருப்பு வேஷ்டி கட்டுறாரு, இந்த வான கலர் காளி போகிறவர் வான வேஷ்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க. வான கலர் துண்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றையும் தெரிஞ்சுக்குங்க, செவ்வாடைக்காரினாலே குலசை முத்தாரம் பண்ணாது, செவ்வாடைக்காரினாலே முத்தாடி தான். தவிர்த்து இந்த கலர் வேஷ்டி யாரும் அணியவே மாட்டாங்க. இது இப்போ ரீசெண்டாக ஒவ்வொரு விஷயம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் நண்பா, அதெல்லாம் யாரும் பண்ணாதீங்க. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம காளிக்கு மாலை போடல, முத்தாரம்மனுக்கு மாலை போட்டிருக்கோம். சிகப்பு துண்டு சிகப்பு வேஷ்டி கட்டி நம்ம விரத முறையை தொடங்கலாம் எப்போதுமே. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு விஷயம் பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்து தான் புதுசாக மாலை போடுறவங்களும் சரி, புதுசாக அந்த வேஷம் கட்டுறவங்களும் சரி, ஒவ்வொரு விஷயமா அதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை யாருமே தயவு செய்து பண்ணாதீங்க. நிறைய வீடியோ, நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் அந்த விஷயத்தை சொல்லிட்டு தான் வராங்க. ஆனால் அது யாரும் சொல்கிற மாதிரி தெரியல. சில பேர் நினைப்பாங்க, சரி ஊரை திருத்தது நம்ம வேலை இல்லை, நம்ம திருத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் நினைப்பாங்க. அதான் உண்மை சொல்லப்போனால். சரி, அந்த மாதிரி விஷயத்த யாரும் பண்ணாதீங்க நண்பா. உண்மைக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு தப்பாக தான் தெரியும். என்னடா இவனா ஏன் இதை பற்றி சொல்லிட்டு இருக்கான், நம்மளோட இதெல்லாம் ஏன் அப்படி பண்ணுறான்னு சொல்லுவீங்க. நான் உண்மைக்குமே முத்தாரம்மன் பேரை வளர வைக்கணும்னு நினைக்கிறேன் நண்பா. நீ முத்தாரம்மன் பேரை வளர வை. முத்தாரம் பற்றி தெரியாத விஷயம் நல்ல விஷயமா சொல்லி கொடு. எல்லாருக்குமே தெரியாத முத்தாரி பக்தருக்கு ஒரு சில விஷயம் விரத முறைகள்லாம் சொல்லிக் கொடுங்க. எனக்கு அதுவே சந்தோஷம். ஆனால் இந்த மாதிரி விஷயம் பண்ணுறதா அன்பா உண்மைக்கு எனக்கு பிடிக்கல. சரி, ஓகே, இனிமேல் அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. புதுசாக மாலை போடுறவங்களும் அந்த மாதிரி விஷயத்த ஒரு கற்றுக்க வைக்காதீங்க எப்போதுமே. சரி, அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குலசையும் முத்தாரம் பார்த்து அடுத்தடுத்த வீடியோன்னா நம்ம ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.